இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதை டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் நம்பர் சிஸ்டம். அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நம்பர் சிஸ்டம்ஸ் பற்றி ஒரு சின்ன ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இதில் வந்து இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் வந்து 10, பைனரியோட பேஸ் வந்து 2, ஆக்டல் நம்பரோட பேஸ் வந்து 8, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமோட பேஸ் வந்து 16. ஸோ இதை பேஸ் 10 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 10 வச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த டெசிமல்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னா 10 டிஜிட்ஸ் இருக்கு. அதாவது ஃப்ரம் 0 to 9 10 டிஜிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பைனரியில நமக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஆக்டல்ல நமக்கு 8 டிஜிட்ஸ் இருக்கு, 0ல இருந்து 7 வரைக்கும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ல நமக்கு 16 டிஜிட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா 0ல இருந்து 9 அண்ட் 10th நம்பருக்கு நம்ம என்ன ஆல்பபெட் கொடுக்குறோம்னா A, 11க்கு B, சிமிலர்லி அப் டு F வரைக்கும் நமக்கு இருக்கு. டோட்டலா 16 டிஜிட்ஸ். இதுல வந்து இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றோம். அண்ட் ரிமைனிங் பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இதெல்லாமே வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டமை நம்ம எப்படி அப்ரிவேட் பண்றோம் அப்படின்னா டிசி அப்படின்னு சொல்லி அப்ரிவேட் பண்றோம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டி அப்படின்ட்டு அப்ரிவேட் பண்றோம். இந்த பைனரியை நம்ம எப்படி அப்ரிவேட் பண்றோம் அப்படின்னா பின்னு அப்ரிவேட் பண்றோம், இல்லை பிஐஎன் அப்படின்னு அப்ரிவேட். சிமிலர்லி ஆக்டலுக்கு ஓசிடி இல்லைன்னா ஓ, ஹெக்ஸாடெசிமலுக்கு ஹெக்ஸ் இல்லைன்னா ஹெச். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் சிஸ்டம்ல ஒரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது கன்வர்ஷன் பிட்வீன் நம்பர் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த ஒரு நம்பர் அப்படின்னாலே ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து இன்டிஜர் பார்ட், another one is fraction part. அதாவது டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத ஃப்ராக்ஷன் பார்ட்னு சொல்றோம், முன்னாடி இருக்கிறத இன்டிஜர் பார்ட்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இந்த கன்வர்ஷன் மெத்தட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பார்ட்ல டெசிமல் டு அதர் பேஸ் கன்வர்ஷன் பார்க்க போறோம். செகண்ட் அதர் பேஸ் டு டெசிமல் கன்வர்ஷன் பார்க்க போறோம். ஸோ இப்போ டெசிமல் டு அதர் பேஸ் கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னா, அதர் பேஸ் அப்படின்றது இட் மே பி பைனரி, ஆக்டல் இல்ல ஹெக்ஸாடெசிமலா இருக்கலாம். ஸோ அதாவது டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல் இல்லைன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். மாதிரி செகண்ட் இருக்கிறது அதர் பேஸ் டு டெசிமல் கன்வர்ஷன். அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அதர் பேஸ்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன். இது வந்து இன்டிஜர் பார்ட்டுக்கு பார்க்க போறோம். செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராக்ஷன் பார்ட். அதுலயுமே டெசிமல்ல இருந்து அதர் பேஸ் கன்வர்ஷன் எப்படி, அதர் பேஸ்ல இருந்து டெசிமல் கன்வர்ஷன். அண்ட் தேர்ட் சிம்பிள் கன்வர்ஷன் பிட்வீன் பேசஸ். பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ இதுதான் இன்டர் கன்வர்ஷன் பிட்வீன் பேசஸ். ஸோ இதுல டெசிமல் பார்ட் வராது, ஒன்லி பிட்வீன் தி பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுல இன்டிஜர் பார்ட் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, டெசிமல் டு அதர் பேஸ் கன்வர்ஷன். இதுல இன்டிஜர் பார்ட்டுக்கு பார்க்க போறோம். இதை வந்து ரூல் நம்பர் 1, அதாவது சக்சஸிவ் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சக்சஸிவ் டிவிஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, சக்சஸிவா நம்ம டிவைட் பண்ணிட்டே இருக்க போறோம் தந்திருக்கிற நம்பரை. ஸோ இதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டெசிமல் நம்பரை அதர் பேஸ் இன்டீஜரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஒன்லி ஃபார் இன்டீஜர் பார்ட் நம்ம சொல்றோம். ஸோ ஒரு டெசிமல் நம்பர் நமக்கு கொடுத்துட்றாங்க, தட் இஸ் பேஸ் 10ல நமக்கு கொடுத்துட்றாங்க. அதை பேஸ் 2 ஆகவோ இல்லை பேஸ் 8 ஆகவோ இல்லை பேஸ் 16 ஆகவோ நம்ம மாற்றணும் அப்படின்னா ரிப்பீட்டடா தந்திருக்கிற நம்பரை
எந்த பேஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணுமோ அதான் டெஸ்டினேஷன் பேஸ். அந்த நம்பரால நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். ரிப்பீட்டட்லி டிவைட் த கிவன் நம்பர் பை டெஸ்டினேஷன் பேஸ். டிவைட் பண்ணிட்டு ரைட் த கோஷியன்ட் அட் த பாட்டம் அண்ட் ரிமைண்டர் அட் தி ரைட் சைட். அதாவது நமக்கு கிடைக்கிற கோஷியன்ட்டை இந்த நம்பருக்கு பாட்டம்லையும் ரிமைண்டரை ரைட் சைட்லையும் எழுதுறோம். எப்போ வரைக்கும் நம்ம டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா until we get 0 in the quotient. இல்லைன்னா இதுக்கு மேல அதனால டிவைட் பண்ண முடியாது அப்படின்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ண போறோம். கடைசியா ரிசல்ட் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா பாட்டம்ல இருந்து டாப்புக்கு அந்த நம்பர்ஸ் வந்திருக்கிற ரிமைண்டர்ஸை பாட்டம் டு டாப் எழுதணும்னா தட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெசிமல்ல இருந்து பைனரியா நான் கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 35 அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் நம்பர் நமக்கு தந்திருக்கிற நம்பரை என்ன நம்பர் பேஸ்ன்னு பார்த்துக்கிறோம். அதுதான் சோர்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் 10. ஸோ எதுவா மாற்ற போறோம் அப்படின்னா பைனரி நம்பரா மாற்ற போறோம். தட் இஸ் அவர் டெஸ்டினேஷன் பேஸ். எங்க போய் ரீச் பண்ண போறோம்னா பைனரியா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதோட பேஸ் வந்து 2. ஸோ ஒரு டெசிமல் நம்பரை அதர் பேஸா மாற்றணும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தந்திருக்கிற நம்பரை ரிப்பீட்டடா எந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகணுமோ அந்த பேஸால டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ 35 இது பேஸ் 2ன்றதுனால 2ஆல டிவைட் பண்றோம். ஸோ நம்மளோட கோஷியன்ட் வந்து 17, ரிமைண்டர் 1. தென் அகெயின் ஒன்ஸ் அகெயின் டிவிஷனை ரிப்பீட் பண்றோம். ஸோ 8 கிடைக்குது. அகெயின் த ரிமைண்டர் இஸ் 1. சிமிலர்லி 8 2ஆல டிவைட் பண்றோம். 4 is the quotient and 0 is the remainder. Once again 4 2ஆல டிவைட் பண்றோம். So 2 is the quotient and 0 is the remainder. And once again 2 வந்து டிவைட் பண்றோம். So 1 is the quotient and 0 is the remainder. இந்த 1 again நம்மளால 2ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிவிஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ வந்து நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ 35 base 10 is equal to from bottom to top நம்ம கிடைச்சிருக்கிற ரிமைண்டரை எழுதணும்னா that is our answer. So our answer is 1 0 0 0 1 1. இதோட பேஸ் வந்து 2. ஸோ இதில் நான் 2 எழுத மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் 2 அப்படின்னு எழுதி ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். தட் இஸ் 25. சிமிலர்லி இங்கேயும் நமக்கு வந்து பைனரியாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அவர் டெஸ்டினேஷன் பேஸ் இஸ் 2. ஸோ தந்திருக்கிற 25 2ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ 12. அவர் ரிமைண்டர் இஸ் 1. அகெயின் 2ஆல டிவைட் பண்ணுறோம். 6. ரிமைண்டர் இஸ் 0. அகெயின் 2ஆல டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் இஸ் 0 and quotient is 3. Once again 2ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ quotient is 1. Again the remainder is 1. ஸோ இப்போ இதோட ஆன்சர் எழுதும்போது 25 base 10 is equal to வந்த ரிமைண்டரை அப்படியே பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் எழுதணும்னா that is our answer. That is 1 1 0 0 1 1 1 0 0 1 base 2. So this is for decimal to binary conversion. இதே மாதிரி decimal to octal conversion அப்படின்னும் போது நம்மளோட டெஸ்டினேஷன் பேஸ் நம்பர் மாறும். ஆக்டலோட பேஸ் நம்பர் இஸ் 8. ஸோ அதனால தந்திருக்கிற நம்பரை 8ஆல டிவைட் பண்ணிட்டு வந்திருக்கிற ஆன்சரை பாட்டம் டு டாப் ரிமைண்டர் எழுதி வைக்கிறோம். பேஸ் 8ன்னு எழுத மறக்கக்கூடாது. Similarly, in this example also, our destination base is 8. So 25 ஐ 8ஆல டிவைட் பண்றோம். So the answer is 0 3 1 base 8. Then decimal to hexa conversion. So இங்க destination base is hexadecimal base, that is 16. So இந்த 16 நம்ம வந்து தந்திருக்கிற டெசிமல் நம்பரை டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது our quotient is 2 and the remainder is 0. Again உங்களால டிவைட் பண்ண முடியாது 16ஆல. So the answer is 2 3 and the base is 16. This side also 25 is the given decimal number. So hexadecimal convert பண்றோம். So 25 16ஆல டிவைட் பண்றோம். Quotient is 1 and the remainder is 1. So the answer is 19 base 16. Thank you.